அவங்க பையன் வரலன்னாங்க பாருங்க போட்டுக்கிறாங்க. அதனால உங்களுக்கு தெரியலோ உங்களுக்கு வந்து தகவலை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து 2 வீலர் மட்டும் தான் அலோடு வரணும். ஆட்டோவெல்லாம் வந்து ஆட்டோ இந்த பக்கம் தைக்க வராதுங்க. வந்து எல்லாம் முட்டிக்குது. அப்போ விட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம தான் எல்லாம் விட்டு அப்போது நம்ம ஒரு விட்டு கொடுக்குற கண்ணை வந்து கொஞ்சம் அதிகமாகும். யாரும் கண்டப்படாது வியாபாரத்தை பாருங்க. ஒரு பாதுகாப்பாக செய்யணும். இதான் வேலை. இது வந்து நோயண்டியில் வந்து 2 வீலர் மட்டும் தான் அலோடு. மற்ற எந்த வண்டியும் அலோடு இல்லை. இதில் நம்ம சவுத்து மாதாங்க இங்கிருந்து வீட்டுக்கு மாதா போயிட்டாங்கன்னா சுந்தரேஸ்வரி வரை அலோடு. சுந்தரேஸ்வரி எல்லாம் ரைட்டுக்கு போயிட்டு அப்படியே நடுத்தர் வந்து இப்படி வந்துடணும். எல்லாம் நடுத்தர் போயிட்டு அந்த கச்சேரி ஒரு போய் பெட்டார் வந்து இப்போ அங்கே வந்து இது வந்து ஒன்று எதுக்கு ஒன்று வச்சுருந்தோம்னா எல்லாருமே ஃப்ரீயாக போகணும் வரணும். வரக்கூடிய மக்கள்லாம் ஃப்ரீயாக போய் வந்தால் தான் 4 பர்ச்சேஸ் பண்ணுவான். அவன் முட்டினா தான் எப்படி வருவான். அப்போ நீங்கள் எல்லாரும் வரக்கூடிய மக்களுக்கு சொல்லணும். நீங்களும் அதை கீப்பப் பண்ணணும். நீ இறக்குதானே அந்த போட்டு உள்ள தண்ணி உள்ள எப்படியே போயிடுங்க. போகிறோம் ஃப்ரீயாக போட்டோம். திருப்பி போகாத அளவுக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். ஓரளவுக்கு நாங்கள் திட்டுக்கிட்டு வாங்குறது ஏதோ போயிடுவோம் ஏதோ பண்ணுறோம். இன்னும் உங்களுக்கு தகவல் தெரியும். அதுவே தேசியம் வந்து நானே சொல்கிறேன். அவங்களுக்கும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி யாராவது போட்டாட்டாங்க எதை கிடையாது. என்ன கேளுங்க. ஏன்னா அவங்க எடுத்து போட்டுறாங்க. நாங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியது. கேள்வி போலீஸ் கிடையாது. சரியா? ஒரு பக்கம்னா அந்த நோய்க்கு வந்து 2:45 தான் நம்ம ரெஸ்டர் போவோம். சொல்லுங்க சார். ஒரு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு கைட்னஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க மக்கள். இப்போ இங்கே கடைக்காரன் சொன்னால் சண்டை தான் வரும். ஏன்னா இங்கே வந்து சொன்னால் நாங்கள் வரும்போது அர்ஜென்ட்டாக வருவோம். வேலை விஷயத்தில் வரும்போது எங்களுக்கு டென்ஷன் ஆகும். அப்போது போலீஸ் கார் இருக்கும்போது அவங்க ஒரு ரெஸ்பெக்ட் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. இருந்தாலும் வந்தாலும் சில இதெல்லாம் நாங்கள் அப்படியே பண்ணி சரி. நான் சாந்தம் லூப் ரோட்டில் இருக்கேன் சார். பார்த்தீங்களா? இங்கே வரத்துக்குள்ளே எனக்கு 1/2 hour ஆகும் சார். எங்கே வரதுக்கு? லூப் ரோடு எங்கே வரதுக்கு? ஏன் லூப் ரோடு 1/2 hour? இல்லை சார், லூப் ரோடு வந்து இந்த ரோடு தாண்டி போகிறதுக்கு எனக்கு 1/2 hour ஆகுது. அது எதுக்குள்ள வந்து வரீங்க? 1/2 hourக்கு வேலையே கிடையாது. சாந்தம் சர்ச்சு வந்து வரேன் சார். ஆமாம், வந்து டுமாண்ட் ஸ்ட்ரீட்டாக வரேன். இல்லை சார், டுமாண்ட் ஸ்ட்ரீட்டாக வரேன். வந்து சாந்தமாக வந்து இந்த ரூட் வரும்போது அப்போ ஸ்ட்ரீட் வருது. இங்கே வரும்போது ஆமாம் எல்லாமே இது கோயிலுக்கு வர மார்க்கெட்டுக்கு வர இங்கே உள்ள ஸ்கூலுக்கு வர ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா எல்லாமே வருதுங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 வீலரில் போனால் தெரியாது. நான் காரே ஒரு கார் எத்தனை எல்லாம் 10 கார் பிடிக்கிற இடத்துல 500 கார் வந்தால் என்ன செய்ய முடியாது. இங்கே ரொம்ப டிராஃபிக், பார்க்கிங்கே கொடுக்க முடியாது. டெம்பிள் வேறு இடத்துல ரொம்ப அதனால வந்து கிட்ட நாங்கள் அப்போ சும்மா தாட்டு போட்டு சத்தம் போட்டு தள்ளின்னு போயின்னு வந்துட்டு தான் இருக்கோம். இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. அதை நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே இந்த பக்கம் வர முடியாது. செம்ம டிராஃபிக் ஆகுது. ஆமாங்க, சாட்டர்டே சண்டே அங்கே பீச்சு பார்த்து க்ரௌடு பார்த்தீங்கன்னா பார்க்கே கொடுக்க மாட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி இது வந்து இது ரோடு இது நம்ம என்ன கேட்க முடியாது. மார்க்கெட் இது பார்த்து வரணும். நான் பார்த்தா வரணும். கார் வந்துட்டே இருக்கும். கார் நம்ம வாங்க சொல்ல முடியாது. ஒரு ஏர் நீங்க தான் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. 2 வீலர் இங்கே விட்டு போய் அங்கே மொழியில் போய் வாங்குறாங்க. அப்படின்னா வழியில் சொல்லுவாங்க இங்கே விடுறாங்க. அந்த மொழியில் போய் ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க. அது அந்த வழியில் போய் நிறுத்தி வாங்கினா டிராஃபிக் சொல்கிறாரு.
வரத்துக்கு 60 ரூபா ஆகும். நீங்கள் ஓரமாக நீங்கள் ஒரு இடத்துக்கு அந்த கடைக்கு போனீங்கன்னா அந்த கடையில் எடுத்து இங்கே விட்டு நீ அங்கே போய் இது பண்ணீங்கன்னா டிராஃபிக் அதான் ஆகும். ஒரு நிமிஷம் ஏசி வந்துட்டாங்க. நீங்கள் எந்த பக்கம் தேடுங்க? அப்போது இதில் கண்ட்ரோல் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாமே டிராஃபிக் எல்லாமே இதில் தான் போகிறாங்க. பிரைவேட் ஆகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லா ஸ்கூலும் இருக்குது. சுற்றி மயிலாப்பூரில் 24 ஸ்கூல் இருக்குது. எல்லாம் வர போகிறவங்க இருக்காங்க. நம்ம கடைகளுக்கு வரவங்கள கடைகள் என்ன பண்ணுறீங்க, அந்த போட்டுக்குள்ளே போட மாட்டேங்க, வெளியே தூக்கிட்டு போட்டு இது இல்லாமல் வண்டி விற்கிற வண்டியை சொல்லி ஓரமாக போட்டுன்னு சொல்லுவோம். கடை வியாபாரம் தான் பார்க்குறீங்க. அப்படி இல்லை அப்புறம் மற்றவங்க டிராஃபிக் எப்படி போகும்? பேப்பரில் போட்டாங்க. என்ன போட்டாங்க? டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பேப்பரில் இந்த மாதிரி மாடலெல்லாம் கண்ட மணிக்கு நாங்கள வராங்க, கடைகள்லாம் ரோட்டில் இருக்குது, பப்ளிக் நடக்க முடியல, இந்த மாதிரி இப்போ ரோடு பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாகவே கடைகள் வச்சிடுறாங்க, நடக்கவே முடியல, ரோட்டில் நடக்கிறதுனால நடக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தானே பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ கடைக்கு வர்றதுனாலும் சரி, நடக்கிறதுக்கு கரெக்டாக பார்க்கணும்ல. தூக்கிட்டு போகிறது ஒன்றும் முக்கியம் கிடையாது. இப்போ ஜாமான்லாம் தூக்கிட்டு போயிட்டு போகிறது அது நம்ம முக்கியம் கிடையாது. நமக்கு வேண்டியது எல்லாருக்கும் சஃபிஷியண்டாக தொழிலும் நடக்கணும், நடக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், போகிற வர வண்டி மோட்டரிஸ்ட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். தொந்தரவு இல்லாமல் நிற்காமல் போனால் தானே நமக்கு வியாபாரம் நடக்கும். நின்றுச்சுன்னா என்ன நிற்க வாங்க மாட்டாங்கல்ல, அப்படியே போயிடுவாங்க. வண்டி போயிட்டே இருந்தால் தானே வண்டி ஒரு நாள் நிப்பாட்டி இறங்கி வேலை வாங்குவாங்க. இந்த மாதிரி இப்போ திடீர்னு நின்று போச்சு, டிராஃபிக் வெள்ளிக்கிழமை விசேஷம் இருக்கிற இடத்துல நீங்கள் தான் என்ன பண்ணோம், பாதுகாப்பாக இப்போ பப்ளிக்கு மோட்டரிஸ்ட்டு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? வேறு எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? நீங்கள் உங்களோட கருத்து ஏதாவது சொல்லிட்டு யாராவது வருவாங்க, அதுக்குன்னு ஒரு இடம் இதில் ஒரு 3 ஆட்டோ போட்டோம். கட்டீஸ்வரம் கோயிலுக்கு ஒரு 2 ஆட்டோ, அந்த ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆட்டோ போடுவாங்க. வரிசையாக போட்டு எப்படி போகும்? நம்ம தான் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் ரெகுலராக போடுற ஆட்டோ நோட் பண்ணி வண்டி நம்பரை கொடுங்க. அவருக்கு யார் போலீஸ் வராங்களோ, ரெக்கரில் வராங்களோ கொடுங்க. இவர்கிட்ட கொடுத்துருங்க, சஞ்சய் கிட்ட கொடுங்க. ரெக்கரில் வர்றாங்க, அவனை கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவார், இல்லை போட்டுக்க 3 ஆட்டோ, வள்ளீஸ்வரம் கோயிலுக்கு ஒரு 3 ஆட்டோ போடும். அதுக்கப்புறம் அந்த சங்கர ஹோட்டல், இந்த மஸ்தம் கோயிலுக்கு 2 ஆட்டோ போடும். எல்லா இடத்துலையும் ஆட்டோ போட்டால் எப்படி வரும்? சரியா? வேறு ஒன்றும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வேறு அது உங்களை பாதிக்காது. இந்த மயிலாப்பூர் பழைய ட்ரெயின்லேயே தான் இருக்குது. சிஎம்ஆர்எல் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சிச்சுன்னா நமக்கு அப்புறமேட்டு அது பழைய டைமில் நார்மலாக ஆகிடும். இந்த மாதிரி வண்டி மூவ்மெண்ட்டே இருக்காது, குறைஞ்சிடும். உள்ளே வரணும் நன்றி. வேறு நீங்கள் எதாவது இருக்கா? ஃபோட்டோ தாண்டி வெளியே வரக்கூடாது. கொஞ்சம் தள்ளுங்க. அந்த ஒரு லைன் எடுங்க. இந்த ஒரு லைன் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் கிடைக்கும். அது பாருங்க, அந்த வெள்ளை போட்டுக்கு பக்கத்தில் நீங்க வச்சுட்டீங்க. முன்னாடியே பார்க் பண்ண எப்படி அந்த அப்படியே பார்க் பண்ணிட்டு அப்படியே போறீங்க. அந்த ட்ரெயின் சைக்கிள் போறாங்க.